ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து 9 ஆச்சு. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்குட்டிகள்லாம் கட்டிடலாம். இன்றைக்கி நான் வர்றதுக்கு முன்னாடியே அவுத்து விட்ருவாங்க. எனக்கு வந்து ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. சரி டாக்டர் வராங்கங்காட்டி கொஞ்சம் வெயிட்டிங். அப்புறம் மாட்டுக்கு மருந்து மடிக்கடிக்கொன்று நான் வர அவுத்து விட வேண்டாம்னு சொல்லியிருந்தது. சரி வந்து கண்ணுக்குட்டியெல்லாம் 2 பேர் சேர்ந்து கட்டிட்டு நான் வர எதனால லேட்டுன்னா, தம்பி ஸ்கூலில் விட போகும்போது நமக்கு வீடு வேறு பக்கம், காடு மாடு வேறு பக்கம் இருக்குது. அப்போ வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது கேட்டில் சிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போது தடம் வேறு ரோடு போடுறாங்களா, வேலை செஞ்சிட்ருக்குங்காட்டி கொஞ்சம் அதில் லேட் ஆயிடுச்சு. இந்த மாடுகள் ஆனால் தவிடு வச்சு கட்டிட்டேன். அப்படிங்க தவிடு வச்சு அதே கடையில் கொண்டு வந்து கட்டிட்டேன். அப்படி நான் வந்ததுக்கப்புறம் மருந்து மட்டும் அடித்து மாடுகளாவது பிரித்து விடணும். அந்த கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் குறும்புக்காரி, பிடிக்க முடியாது. அதனால் அண்ணாங்கால் போட்டு நெடியமாக ஒரு சூடிக்கவத்து கட்டித்தான் விடுவோம். அதுக்கு வேறு கவர் மாற்றணும். சூடிக்கவத்து 4 நாளைக்கு ஒரு கற்று போடுது. அப்புறம் இந்த 2 மாடு நான் 2 பேரும் அண்ணாங்கால் போடுவோம். நான் தாங்க மாடு பார்த்துப்பேன். இப்போ தான் ஆள் போட்டிருக்குது. நான் வீடியோ எடுக்கங்காட்டி அவங்க அண்ணாங்கால் போட்டு விட்டாங்க. நான் வீடியோ எடுத்தேன். அது அண்ணாங்கால் போட்டு விட்டுட்டு மறுபடியும் இதுகளை பிடிச்சிட்டு வந்து புது மாடுங்காட்டி இந்த மாடுங்க பயந்துக்குச்சுங்க. ஆனால் நம்ம பழைய மாடுக்கு இதுகளை பாயங்காட்டி அதை வேறு அனுப்பலையும் இதை வேறு அனுப்பலையும். ஏன் தோப்புக்குள்ளே போடாமல் இங்கே அண்ணாங்கால் போட்டு விட்றோம். டாக்டர் வந்தால் பிடிக்க சௌகரியமாக இருக்குங்கிறக்கோசரம் இங்கே அண்ணாங்கால் போட்டு விடுறோம். பாருங்கள், இந்த மாடு கம்முன்னு மேய்து நான் முடுக்கி விடுற மேலே வராங்க. நம்ம அடிக்கிறது இல்லையாச்சுங்க. அதனால் நம்ம கண்டா பயமே இருக்கிறது இல்லை. ஒரு பெரிய தடி கையில் இருந்தால் தடி கண்டு தான் பயம் இருக்குமோ ஒழிஞ்சு நம்மளை கண்டு பயம் இருக்காது. நம்மளை கண்டு பயந்துக்கவே மாட்டாங்க. இது கீழே நப்பில் நம்ம முடுக்கி விட்டுட்டு ரெகுலர் ரொட்டீன் வீடியோ கேட்டிருந்தாங்க ஒருத்தர். நான் அதனால தான் இந்த மாதிரி போடுறேன். நம்ம காலையில் தவிடு வச்சு அவுத்து விட்டுருவோங்க. ஒரு நேரம் வைக்கிற தவிட்டு 2 நேரமாக பிரித்து வைப்போம். மதியானம் 1 மணி போல் மாடு கட்டிட்டு பால் ஒரு 1:30க்கு பிடிக்க ஆரம்பிப்போம். பிடிச்சி எல்லாம் கட்டி பால் கறந்துட்டு மறுபடியும் 2 மணிக்கு மேலே அவுத்து விடுவோம். நான் ஆள் போட்டதுக்கு காரணமே அதுதாங்க. நான் வந்து தம்பி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும் அந்த மாதிரி வேலை இருக்கும்போது வீடு செட் ஆக மாட்டேங்குது. மாடு மேயிற டைம் குறையங்காட்டி தான் ஒரு ஆள் போட்டிருக்கோம். நான் ஸ்கூலில் தாட்டி விட்டு வர்றக்கும் லேட் ஆயிடுது. இவங்களா இருந்தால் 7 மணிக்கு அவுத்து விட்டுருவாங்க. நான் மேய்க்கிறத விட கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எச்சா மேயுது. அதுக்கு வேண்டியே ஆள் போட்டிருக்கோம். வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, இதுக்கு வேண்டி ஆள் போட்டிருக்கோம். முடியறதில்லை, இந்த டைமிங்க்கு செட் ஆகிறதில்ல. இது கீழே முடுக்கி விட்டாச்சுங்க. இந்த மாடு இந்த பக்கம் மேயுது. இவதாங்க கொஞ்சம் குறும்புக்காரி. இப்போ பரவாயில்ல, முதல்ல பிடிக்கவே முடியாதுங்க. யானைக்குட்டி மாதிரி 4 காலை விரிச்சு நின்று கமுத்தி பொசு நிற்க முடியும். அப்போ இந்த மாடு இந்த பக்கம் சைடு அனுப்பல மேயுது. ஆனால் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ தான் முடுக்கி விட்டு போட்டு வந்து மறுபடியும் மேலே ஏறியாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.